நான் மவுண்டன் மதன். மலைகள் சார்ந்த காணொலிகளை நான் பதிவிட்டு வரேன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மலைகள்லையும் நம்ம ஏறிக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம ஏற போகிற மலை பெருமாள் முடி. கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு வடகிழக்கு திசையிலையும் மருதமலைக்கு பின்புறத்துலேயும் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 5300 அடி உயரத்தில் இருக்க ஒரு மலையையே பெருமாளாக வணங்குற பெருமாள் முடி மலைக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். என்னங்க சிங்கம் மட்டும் ஒன்றும் இல்லைங்க, வனத்தோட ஒரு விவசாயின்னு கூட சொல்லலாம் யானைங்க. நானும் தெரியுமா? கோவிந்தா கோவிந்தா. காலை வணக்கம் மக்களே. பெருமாள் முடி மலை பயணத்துக்கு வந்திருக்கோங்க. கிட்ட வந்துட்டோம். ஓப்பன் பண்ணுவாங்களா ஓப்பன் பண்ண மாட்டாங்களா இந்த ஒரு கேள்வியோடு இருப்போம். ஸோ இந்த வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கும் தெரியாது. ஸோ எவ்வளோ தூரம் வரும்னு தெரில. அந்த ஒரு கேள்வியோடு தான் நானும் இருக்கேன். உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்தவங்களாம் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. பைக்கில் வந்தவங்க மட்டும் முன்னுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ பைக்கை நம்ம இங்கே பார்க் பண்ணிட்டோங்க. பார்க் பண்ணிட்டு இங்கே இருக்க விநாயகரை வழிபட்டுட்டு நம்மளுடைய பயணத்தை தொடங்குகிறோம். செம்பக்கரை இந்த ஏரியா பேர், அதோட டேங்கில் இருக்குது. போகிற வழியில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே யானைகள் வராமல் இருக்கிறதுக்காக கம்பி வேலிகள்லாம் அமைச்சிருக்காங்க. அப்படிங்க பாருங்கள் எப்படி ஒரு வியூ காலையில். இங்கே பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஆஹா, எவ்வளோ பாசமாக இருக்குது பாருங்க. அம்புக்குறி இப்படி போட்டிருக்கு. ஸோ இப்படி தான் போகணும். இப்போ போகிற வழியில் இங்கே உள்ளூர் மக்கள், அதாவது மலைவாழ் மக்கள், பூர்வக்குடி மக்கள் வந்து இங்கே வந்து இங்கே வணங்குறாங்க. நானா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி. விழுப்புரம் மாவட்டங்களா? ஆமாம். செஞ்சி தெரியுங்களா? செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை சரி. இந்த கிராமத்துக்கு வந்து பஸ்ஸெலாம் இது இல்லை? பஸ் இல்லைங்க. பஸ் இல்லை, ஜீப்பு தானுங்க. ஜீப் மட்டும்தான். ஜீப்புக்கு கீழே போய் வரணும்னா ஒரு ஆளுக்கு 50ங்க. 50 ரூபா. ஆமாங்க. போகிறதுக்கு 50, வர்றதுக்கு 50, 100 ரூபாங்க. கீழே போய் வரணும். ஓ, அப் அண்ட் டவுன் 100 ரூபா. 100 ரூபாங்க. 100 ரூபா. அப்புறம் ட்ரிப் பிடிச்சி போனால் தடகம் போனால் 1000ங்க. இந்த ஆனைட்டு போனாலும் 1000ங்க. வெளியே இந்த மலைக்கு வரதுன்னு நம்ம ஆனைக்குட்டி ரோட்லேருந்து லெஃப்டில் எடுக்கிறோமே அந்த. ஆமாம். இல்லை இந்த பக்கம் இடது பக்கமா? ஆமாங்க. யானைலாம் வருமா அந்த சைட்லாம்? இப்போ இல்லைங்க. இந்த தரத்தில் நடக்க முடியாது. மேலே போய் பார்ப்பீங்க நீங்கள். இப்போ இன்னைக்கு அது பட்டா சுட்டாலும் கீழே போனாலும் போய்ட்டு நீங்கள் இந்த ஊரே தான், இந்த பூர்வீக கிராமம் தான் இங்கே தான். ஓகே ஓகேங்க. எங்கள் பாட்டி தாத்தா அப்பா எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. காலங்காலமாக நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. உங்களுக்கு கருத்து தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை பல முறை போயிருப்பீங்களா? என் வயசில் 45 வயசு ஆச்சுங்க. ஒரு 15 வயசில் விட்ருங்க. அதில் விட்டு போப்பானா டெய்லியும் மாதமான அந்த வருஷமான போவாங்க வருவாங்க. நாங்கள் முதிரி வச்சுக்கிற ஆளுங்க. இந்த மாதத்தில் கறி இது இந்த தொட மாட்டேங்க. இது இல்லைங்க, தொட மாட்டேங்க. ஆமாம் ஆமாம். புரட்டாசி தான் தொட மாட்டேங்க. அந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கீங்க. ஆமாங்க. இப்போ நம்ம கிராமத்துக்கு வரதுன்னா இந்த ஒரு வழி மட்டும்தான். ஒரே வழி தான். ஒரே வழி தான். கால் தடை ஆலமரம் மேடு அன்னைக்கு சொல்கிறாங்களேங்க. ஆமாம். அதில் கால் தடை இருக்குதுங்க. இப்போ நாங்கள் வரும்போது யானையோட சாணம்லாம் கொஞ்சம் பார்த்தோம் வரும்போது. ராத்திரி ஃபாரஸ்ட் அவங்க சொன்னாங்க ஒரு இடையில பாருங்க தண்ணி பாருங்க ஓட. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஓடையில் 2 இருப்பீங்க. அப்போ அதுக்கு கலவரம் ஒரு மேடு ஏறி வர மட்டமாக இருக்கு இல்லைங்க. அந்த இடத்துல ஒரு சப்போஸ் ஒரு யானை வருது இந்த பக்கத்தில், நம்ம ஊர் பக்கத்தில் ஏதாவது ஒன்று, இப்போ நீங்கள் அதுவாக போயிடுமா இல்லை சத்தம் போடுங்க? சத்தம் போடுவீங்க. சத்தம் சொல்லிட்டு அது போயிருங்க. ஓகே ஓகே. நம்மள எதுவும் பண்ணாதது? அது பண்ணாதுங்க. இல்லைங்க. ஒரு டைம் சீலாம் அந்த மதம் முடிச்சு இல்லைங்க. அந்த டைம் தான் ஆளை தாக்குறதுங்க. ஓகே ஓகே. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு கருத்து தெரிஞ்சு என்னென்ன விலங்குகளை பார்த்துருக்கீங்க?
என்னங்க சிங்கம் மட்டும் ஒன்றும் இல்லைங்க. சிங்கம் மட்டும் பார்க்கல. ஆமாங்க. சிறுத்தை பார்த்துருக்கீங்களா? சிறுத்தைலாம் கொண்டு வந்து இப்போ கொண்டு வந்துருக்குறோங்க. இந்த உயிரிழப்பு பூங்காரத்தில் கொண்டு வந்து சிங்கம் மட்டும் ஒன்றும் இல்லைங்க. சிங்கம் மட்டும் இல்லை, மற்றபடி வேறு என்னென்னலாம் இருக்குது? எல்லாம் இதுக்கு புலி இருக்குங்க, கரடி இருக்குது, சிறுத்தை இருக்குங்க, மான் இருக்குது, எல்லாம் இருக்குங்க, காட்டெருமை, ஓகே, யானை எல்லாமே இருக்குங்க. ஓகே, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரி, ரொம்ப சந்தோஷம். நான் மேலே போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வரேன். சந்தோஷம், போயிட்டு. ஸோ நல்ல ஒரு அனுபவத்தை தந்தார் ஐயா. கண்டிப்பாக ஐயா. எல்லாம் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அதிகபட்சமாக இங்கே இருக்கிறவங்கள விசாரிக்கும் போது ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஏறிடலாம். ரொம்ப மலை ஏறுறவங்க, புதுசாக ஏறுறவங்க ஒரு 3 மணி நேரத்தில் ஏறினா இருக்காங்க. நமக்கு பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க வருது. மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். அம்புக்குறிகள் வந்து பழைய அம்புக்குறிகள் தான் இருக்குது, அதுவும் அழிஞ்சிடுச்சு. இருந்தாலும் உள்ளூர் மக்கள் நமக்கு வந்து வழியை நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நல்லா காற்று அடிக்குதுங்க. நம்ம பைக் இந்த கிராமத்தில் விட்டுருக்கோம். அதையும் தாண்டி இப்படியே அந்த அதோக பாருங்க சுற்றி 2 இங்கே ஒரு கிராமம், அங்கே ஒரு கிராமம் இருக்குது. பாதைகள் காட்டுக்குள்ளேயே வருதுங்க. செம்ம அழகாக இருக்குது. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம். வந்துக்கிட்ட வர வழியில் பார்த்திங்கன்னா யானை பாருங்கள் சறுக்கி விழுந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி தெரியுது யானை இந்த வழியாக வந்திருக்கு. நீங்கள் இந்த பெருமாள் முடி இந்த மலையை நீங்கள் ஏறணுன்னா வருஷத்தில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற டைமில் நீங்கள் வரது இருந்தால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு 10 பேர் குழுவாக தான் வர முடியும். ஸோ அது நம்ம எப்படின்னு தெரில. நம்ம புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் வந்திருக்கோங்க. அதாவது ஏற்கனவே வந்தவங்க இது வந்து பாய்தூரம்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம போகிற வழியில் காட்டு நாவற்பழம், பழம் சின்னோண்டு இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த மலையேற்றத்தோட பாதி பகுதியில் நம்ம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம். இங்கே பாருங்களேன், காட்டு நெல்லிக்காய். ஸோ காட்டு நெல்லிக்காய் சின்னோண்டு தான் இருக்குது. இங்கே ஒரு யானை வந்து படுத்து உருண்ட மாதிரி இருக்குங்க அந்த இடம் ஃபுல்லாக. இப்போ இப்படி ஏறுது, அப்படியே இங்கே ஒரு பாறை மேலே ஏறுது. காலையில் வெயில் சுருன்னு அடிக்குது. இந்த இடம் கொஞ்சம் சருவலாக வருதுங்க. ஸோ பேலன்ஸ் இல்லாதவங்க இது வந்து ஓரமாக வரணும். ஓகே, அதான் வழியா? எங்களுக்கு முன்னாடி போனவங்க இதான்னாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வழி தெரியாமல் மாட்டிகிட்டு வராங்க மாறி மாறி. அப்படியே ஒரு வழுக்கு பாறை மாதிரி ஏறுதுங்க அதில். மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யானை சாணம். ஆக்சுவலி
ஒரு நாளைக்கு ஒரு யானை கிட்டத்தட்ட 200லேருந்து 250 கிலோ உணவை உண்ணும். ஸோ உணவு மீன்ஸ் தழைகளை உண்ணும். ஆனால் அது ஒரு ஒரு நாளைக்கு 100 கிலோ அளவில் அதோடைய சாணங்களை வெளிப்படும். இந்த சாணத்தை வச்சு இந்த கொசு விரட்டியாகவும் பயன்படுத்துகிறாங்கங்க வெளிநாடுகளில். அதாவது எப்படின்னா இது அப்படியே வரகா தட்டுவாங்க. வரகா தட்டி நம்ம கொசுவத்தி ஏற்றுறோம்ல அந்த மாதிரி தான் ஏற்றுவாங்க. அதுபோல் அது மட்டும் இல்லாமல் வனத்தோட ஒரு விவசாயின்னு கூட சொல்லலாம் யானையை. ஏன்னா இந்த சாணத்தை வந்து இந்த சாண வண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்னோண்டு கருகரையல்னு அதெல்லாம் உருட்டி பல இடத்துல வந்து பரப்புங்க. இதை வந்து அதேமாரி பார்த்திங்கன்னா யானைகள் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக வந்து ஜீரணிக்காது. அப்படியே இது விதைகள் இருக்கும். இது வந்து மூங்கில் சாப்பிட்டு போட்ட ஒரு சாணம். கொசு விரட்டியாக கூட பயன்படுத்தலாம். ஸோ போகிற வழியில் இருக்குது. கிட்டத்தட்ட இது போட்டு ஒரு நல்லா காஞ்சிடுச்சுங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் ஆகிட்ருக்கும். 1 வீக் இல்லை ஒரு 5-6 நாள் ஆகிட்ருக்கும். எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பழைய சாணங்களை பார்க்கலாம். அதோ தெரியுது பார்த்திங்களா ஒரு சிகரம். இப்போ அந்த சிகரத்துக்கு தாங்க நம்ம போய் ஆகணும். இவ்வளோ தூரம் நடந்து வந்ததில்லை. இந்த மலை இல்லாமல் இப்போ இந்த மலையும் ஏறணும். நம்ம இந்த மலைக்கு மேலே ஏறினா தான் நம்ம மேலே இருக்க ரங்கநாதரை பார்க்க முடியும். ஸோ போகிற வழியில் நிறைய ஃபோட்டோ எடுக்க நிறைய சுற்றி இடங்க இருக்குங்க. அங்கங்கே உள்ளூர் மக்கள் சுயம்புவா பெருமாளை வழிபடுறாங்க. அப்படியே பாருங்க சுற்றி மலை. கடைசி மலை ஏறிக்கிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட கோயில்கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாறை இது தெரிஞ்சிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வரும்பொழுது தண்ணி எங்கேயுமே இல்லை, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க, ஸ்நாக்ஸு வாங்கிட்டு வந்துடுங்க. மலை கிராமம், அங்கே கடைகள் இருக்குது. மேலே போய்ட்டோன்னே நான் ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இங்கேருந்து வெள்ளியங்கிரி தெரியுது, ஆதியோகி சிலை தெரியுது, இங்கேருந்து மேல்முடி மலையும் தெரியுது, நிறையாவும் தெரியுது. நிறைய தகவல்களை சொல்கிறேன், வாங்க போகலாம். கடைசியாக ஒரு மலை ஏறுறோம்லங்க, ஹைட்டாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கடினம் தான். மற்றபடி எல்லா வழிகளும் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இந்த அழகை பார்க்கும்போது இந்த கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக பாருங்க, மேகங்கள் அப்படி மேற்கு தொடர்ச்சி மலையை தடுத்து நிறுத்தப்பட்டு எப்படி சர்வலாக இருக்குது பாருங்கள். நம்ம கண்ணகி கோயில் மலை பயணத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு பீக் ஏறி இறங்கும். இருந்தாலும் ஒரு பீக், அதாவது ஒரு ஏற்ற மாதிரி இருக்குங்க. வெள்ளியங்கிரியில் 7வது மலை ஏற்ற மாதிரி இருக்குது. அதோட நான் கம்மி தான். நம்ம மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். கோவில் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தாங்க இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளியங்கிரி இருக்குல்ல, வெள்ளியங்கிரி மலையே தெரியுதுங்க. அது ஒரு உங்களுக்கு இதில் தெரியுமான்னு தெரில, நான் ஒரு ஷார்ட் காமிக்கிறேன். ஆக்சுவலி அங்கே இருக்க வெள்ளியங்கிரி 7வது மலையோட அந்த 2-3 மிகப்பெரிய பாறைகள் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே நம்ம ஈஷாவில் இருக்க ஆதியோகி சிலை அழகாக தெரியுது. ஃபைனலி நம்ம பெருமாள் முடி மலை ஏறிட்டோங்க. வெரி குட். நானும் தெரியும்ண்ணா, தெரியும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.
பெருமாள் முடி பெருமாள் தரிசனம் சிறப்பாக அமைஞ்சதுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இந்த பாறையை தான், மிகப்பெரிய இந்த ஒரு பாறையை தான் இந்த மலைவாழ், அதாவது இந்த மூத்தக்குடி, அந்த பூர்வக்குடி மக்கள் வந்து இந்த மலையையே பெருமளாக வணங்குறாங்க. மலை தொடருக்கு பின்னாடி தான் இந்த பெருமாள் முடி இருக்குது. பெருமாள் முடி மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கோங்க. அதாவது ஒரு 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 வித்தியாசமான மலைன்னு சொல்லலாம். வாங்க ஃபுல்லாக நம்ம அடர்ந்த ஒரு வனப்பகுதிக்குள்ளேருந்து வந்து ஒரு சோலைவன காடுகளுக்குள்ளே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இறங்கி வந்துட்டோங்க. எவ்வளோ வண்டி வந்திருக்கு பாருங்களா. நம்ம காலைல விடும்போது வண்டியே இல்லைங்க. இப்போ பார்த்தோன்னா ஃபுல்லாக வண்டிங்க. அது வரைக்கும் இருக்குது. காரு, ஜீப்பு நிறையா இருக்குது. நம்மளுடைய பெருமாள் முடி மலை பயணம் சிறப்பாக அமைஞ்சதுங்க. கீழே வந்துட்டோம். கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு உள்ளூரில் கோயம்புத்தூரில் பைக் இருந்தால் தான் கண்டிப்பாக இங்கே வர முடியும். அப்படி இல்லைன்னா ஆனைக்கட்டி பஸ் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் இறங்கி ரொம்ப அதிக பேர் இருந்தால் தான் மேலேருந்து ஜீப்பும் வர வைக்கிறாங்க. நீங்கள் அதேமாரி ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து நம்பர், உங்களுடைய ஐடென்டிஃபை கார்டு, நீங்கள் பேர், எத்தனை பேர் வந்தீங்க, ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே நோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக புரட்டாசி மாதம் மொத்தம் 5 சனிக்கிழமைகளில் இங்கே நீங்கள் வரலாம். வருஷத்துக்கு 5 முறை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து இந்த மலையை வந்து நான் பார்த்த மாதிரி பாருங்கள். இந்த மலைக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலிமா உங்களை கூப்பிட்டு போயிருப்பேன். ஸோ மலைகள் சார்ந்த காணொலிகளை நான் பதிவிட்டு வரேன். தொடர்ந்து ஆதரவு தாங்க. இன்னொரு மலை பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி.